ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாக்கிங் வ்ளாகில் என்னமா இருக்குது அப்படின்னிங்கன்னா, இந்த விளாக் நான் எங்கே எடுத்துருக்கிறேன்னா யூஏயில் எடுத்துருக்கிறேன். யூஏயில் ரசல் கைமான்ற பிளேஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா சைக்கிளிங்க்கு தனியாக ஒரு பாத்வே இருக்குது, வாக்கிங் ரன்னிங்க்கு தனியாக வந்துட்டு ஒரு பாத்வே இருக்குது. இதில் தான் நம்ம வந்துட்டு போகணும். இப்போ நான் போயிட்டுருக்கிறது வந்துட்டு வாக்கிங் போகிறதுக்கு. ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இதில் போவாங்க. நான் போகிறப்போ வந்துட்டு 5:40 கிட்ட ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால பயங்கரமாக வந்துட்டு வெயில் கொளுத்துது. அதனால் நான் மோஸ்ட்லி 5:45க்கு தான் போகிறேன். இந்த மாதிரி போகிற வழியில் இந்த நேச்சரை பார்க்குறப்போ ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது. அதனாலவே வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு இந்த டைமுக்கு வாக்கிங் போவேன். நீங்களும் முடிஞ்சால் ஒரு சின்னதாக வந்துட்டு வீட்டு பக்கத்துலேயே வந்துட்டு வாக்கிங் போங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம ஹார்ட் ரேட்டு தென் ஹெல்த்தியாக நம்ம வெயிட் மேனேஜ்மெண்ட்டு எல்லாத்துலேயுமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படியே நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய பேரிச்சம்பழம் மரம் இருக்கும். இந்த பேரிச்சம்பழம் மரத்தில் பார்த்திங்கன்னா இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பயங்கரமாக காய் வச்சுருக்குது. ஒவ்வொன்றுலேயும் வந்து எனக்கு தெரிஞ்சு 50 kgக்கு மேலே இருக்கும். ஆனால் இவங்க இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் அதாவது இந்த பாத்வே இல்லாத இடம், ரோட் சைட்லேயே வந்து நடக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்கும். அந்த இடம் இல்லாத இடத்துல வந்துட்டு இருக்கிற மரங்களில் வந்துட்டு அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதில் இருக்கிற காய்களை வந்து விட்டுடுறாங்க. பட் இப்போது நம்ம நடக்கிறோம் கீழே அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கிற மரங்களோட காய்களை வந்து அவங்க வந்து மோஸ்ட்லி வந்துட்டு கிளியர் பண்ணிடுறாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, மேபி அது பழுத்து கீழே விழுந்துடுச்சுன்னா நம்ம ரோடு எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும்னு நினச்சி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா நம்ம நடப்போம், பேரிச்சம்பழம் வந்து தெரியும், அது ரொம்ப பிசுப்பாக இருக்கும் இல்லையா? அதனால் அவங்க அதை பண்ணுறாங்களான்னு தெரியல. இது போகிற வழியில் ஒரு மரத்தில் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. எல்லா மரத்துலையும் இருந்தது. பட் அதுக்கு முன்னாடி வந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை, அதுக்கு கட் பண்ணி அப்படியே கீழே ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. நான் அந்த வீடியோவும் இதில் வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய காஞ்சு போயும் கீழே விழுந்துச்சு. அவ்வளோ காஞ்சு போய் விழுந்துமே மேலே பார்த்திங்கன்னா 50 kg குறையாது எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு மேலேயே கூட இருக்கலாம். இதுங்கெல்லாம் பழமாச்சுன்னா கண்டிப்பாக 50 kg மேலே தான் வரும். ஒரு மரத்துலேயே இப்போ இவ்வளோ இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் யூஏ வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு பெருச்சம்பழம் மரத்தில் பெருச்சம்பழம் காய்களோடு பார்த்துருக்குறேன். இந்த மாதிரி தான் இருக்கும், கொத்து கொத்தாகவும் இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். அதாவது நான் வாக்கிங் போகிற வழியில் கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு கார்னிஷ் வந்துடும். அங்கே போயிட்டு ஈவினிங் சன்செட் பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துடுவேன். இதுதான் வந்துட்டு என்னோடய ஈவினிங் vlog. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.